வணக்கம் மக்களே, திருப்பியும் நாயகராலேருந்து விசிட் பண்ணேன். ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு குயிக் பதிவு. பாஜக அதிமுக கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்த போது நான் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அது பொருந்தா கூட்டணி. அது அந்த அந்த கூட்டணினால அதிமுகவுக்கு தான் நஷ்டம். இன்றைக்கி அவங்களே விஜயோடு சேர்ந்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கனியை பறிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பாஜகவோட சேர்ந்துருக்கிறாங்க. அது சந்தர்ப்பத்தினால சேர்ந்தாங்களா இல்லாட்டினா ஃபோர்ஸ் பண்ணி சேர வச்சாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஒரு ஒரு அதிர்ஷ்டக்கார ஒரு சிஎம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு எதிர்கட்சியே இல்லை, அதாவது அவருக்கு எதிராக யாருமே இல்லை இப்போதைக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஓரளவுக்கு விஜய் பேசுகிறாரு. ஆனால் விஜயோட தாக்குதலும் இன்னும் பெனிட்ரேட் ஆகணும். இன்னும் பெனிட்ரேட் ஆக மாட்டேங்குது அவர். ஏன்னா அவர் அடுக்கடுக்காக சொல்லலை, ஒரு ஆங்காங்கே சொல்லிட்டு போயிடுறாரு. மேபி அவர் இப்போ லாஸ்ட்டு படத்தை முடிச்சுட்டு நடைப்பயணம் ஆரம்பிக்கும் போது அவர் பேசுவாரா, அவரோட அதிரடி அரசியல் இருக்கணும் அப்படின்றது தான் அப்படி ஒரு அதிரடி அரசியல் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். அவர் 2வது பொசிஷனுக்கு வர்றது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நிறைய பேர் மறுக்கிறாங்க. பரவாயில்ல, அது தப்பு கிடையாது, இருக்குது, சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். அவர் உழைப்பு தான். இனிமேல் அவர் எந்த அளவுக்கு உழைக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் அவருக்கு எப்படி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது.